சவுதி அரேபிய அரசு கொண்டு வந்துள்ள நிதாகத் எனப்படும் சட்டம் அங்கு பணியாற்றி வரும் இந்தியர்களை கலக்கமடைய செய்துள்ளது. இந்த சட்டம் தற்காலிகமாக 3 மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் அங்கு வேலை செய்யும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரபு வசந்தம் வீசத் தொடங்கி 2 வருடங்கள் கழிந்த பிறகும் வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை விட்டு இன்னும் அது முழுமையாக அகலவில்லை. ஜனநாயகத்தையும் அடிப்படை வாழ்வுரிமையையும் வலியுறுத்தி நடத்தப்பட்டு வரும் இந்த மக்கள் போராட்டம் துனிசியா தொடங்கி தற்போது சிரியா வரை நீடித்து வருகின்றது. இந்த போராட்டத்தின் தாக்கம் அந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளையும் கலக்கமடைய செய்துள்ளது. அவ்வாறு கலக்கமடைந்த அரசுகள் மக்களை திருப்திப்படுத்த சில சீர்திருத்தங்களை செய்ய முன்வந்துள்ளன. சவுதி அரேபிய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள நிதாகத் என்று அழைக்கப்படும் புதிய சட்டமும் கூட அது போன்றதொரு சீர்திருத்தம் என்றே கூறப்படுகின்றது. சவுதியில் உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மொத்த 25 லட்சம் பேர் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டில் ஒரு பெரிய அன்ரெஸ்ட் ஏன்னா வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கம்பெனிஸ்லேயுமே சவுதிகளுக்கு இத்தனை % கொடுத்தா தான் நீங்கள் மற்ற நான் சவுதிஸை வேலைக்கு வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. 1970களின் இறுதியில் மத்திய கிழக்கு நாடுகளில் நவீனம் நுழையத் தொடங்கியவுடன் இந்தியர்களும் அங்கு நுழையத் தொடங்கினர். தற்போது சவுதி அரேபியாவில் மட்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. பாலைவனத்தை சோலைவனமாக்கிய இவர்கள் இந்த புதிய சட்டத்தால் வேலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ப்ரொஃபஷனல் டைப் ஆஃப் பீப்புளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்டரில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு. ஏன்னு சொன்னால் நிறைய அக்கௌண்டன்ட் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் பூரா சவுதியைசேஷன் பண்ணிட்டாங்க. சவுதிக்காரங்க தான் ஒரு கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபாக இருக்க முடியும். இன்னும் 3 மாதத்திற்கு இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் அங்கு தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் மீது சவுதி அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கிவிட்டதாக தெரிகின்றது. சவுதி அரசின் இந்த நடவடிக்கை நிதாகத் சட்டம் நிச்சயம் நடைமுறைக்கு வரும் என்பதற்கான முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகின்றது. ரியாது, ஜித்தா, தமாம்லாம் கடந்த ஒரு 3-4 வாரங்களாக செஞ்சுட்டு ஒரு 2.5 லட்சம் பேரை இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் இந்த மாதிரி மக்கள் நாட் கரெக்ட் ப்ரொஃபஷனல், இந்த வந்த கம்பெனியில் வேலை செய்யாமல் அவுட் சைடில் வேலை செய்கிறத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் பேர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த 20 லட்சம் பேரையும் 2 மாதம் இந்த மாதிரி கேம்பெயின் ட்ரைனிங் செக்கிங் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பிச்சிட்டா சவுதி கவர்மெண்ட் நினைப்பு என்னன்னா, இப்படி 20 லட்சம் பேர் வெளியே போயிட்டான்னு வச்சுங்களேன், அவங்க சவுதி சிட்டிசன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் தற்போது பல்வேறு வேலைகளை செய்து வரும் 20 லட்சம் இந்தியர்களில் 5 லட்சம் பேர் தமிழர்கள் என்று கூறப்படுகின்றது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடச் சென்ற இவர்கள் தற்போது எதிர்காலத்தை தொலைத்து இந்தியா திரும்ப வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிதாகத் சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று சவுதி அரசை வலியுறுத்தி வரும் அதே வேளையில் ஒருவேளை நிதாகத் சட்டம் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் சவுதி அரேபியாவில் இருந்து வெளியேற்றப்பட உள்ள இந்திய தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது குறித்து சிந்திப்பதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் சவுதி அரசாங்கம் வழங்கியுள்ள இந்த 3 மாத கால அவகாசத்தை இந்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ஆசிப்.